கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை உறுதியாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல. இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியே வந்திருக்குது. பிரதமர் சொன்னதான் உண்மை வெளியே வரும். ஆனா இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை? இதுதான் மக்களுடைய கருத்து, எதிர்க்கட்சியுடைய கருத்து. கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதி பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். உதயநிதி அவர்கள் சொன்னார், இடி கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டு கூடுனார்? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டு கூடுனார்? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா இடி கண்ட பயப்பட இன்னும் வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன? அதெல்லாம் வரும். இப்பதான ஆரம்ப கட்டம். அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும். எச்சரிக்கையா இருங்க. இந்த ஆட்சியெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிட்டு எங்க பார்த்தாலும் விற்பனை வச்சுக்கிறான். என்ன செய்வது என்றே தெரியல. இன்றைக்கு முதலமைச்சர் நான் கடந்த 3 ஆண்டு காலமாக பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. பல்வேறு வகையிலே பொருள் விற்பனை செய்கின்றார்கள். இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவள் மீட்டெடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும். எங்கிருந்து பொருள் வருகின்றது என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால், அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது.